நம்ம வாழ்க்கையில நாம எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மந்திரங்களை பிரயோகம் பண்றோம். இந்த மந்திரங்களோட மகத்துவம் என்ன, இது பலன் தருதா, இத பத்தி மகான்களோட வாழ்க்கையிலிருந்து நாம தெரிஞ்சுக்குவோம். பகவானோட பரம பக்தர் சுந்தரேச ஐயருங்கிறவரு சிறு வயது முதலே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை ஜபித்து வந்தார். கிருஷ்ண பரமாத்மாட்ட பூரண பக்தி கொண்டிருந்த அவரு ரமணர்கிட்ட வரவும் ரமணரே எல்லாம் அப்படிங்கிற மனநிலைய அடைஞ்சாரு. கீதையில கண்ணன் சொல்றாரு, ஞானித்வாத் மைவமே மதம், அதாவது ஞானி என் ஸ்வரூபமே ஆவான் அப்படிங்கறதான் அதோட கருத்து. அதனால பரம ஞானியான ரமண பகவான குருவாக ஏற்ற சுந்தரேச ஐயர் அவரையே வாசுதேவனாக ஏன் ஏற்கக்கூடாதுங்கிற கேள்வி அவருக்கு வந்தது. ரமண பகவான் இருக்காரு, அவர் நாமம் தான் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய அப்படின்னு மந்திர ஜபத்தை எழுதி ரமணரோட பாதத்துல வச்சு வேண்டிக்கிறாரு. இந்த மந்திரத்தை இனிமே தொடர்ந்து சொல்லி தியானம் செய்ய எனக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு கேட்கவும் ரமணரும் அந்த மந்திரத்தை அங்கீகரிக்கிறார். இப்படித்தான் உலகத்தில் இருக்க அத்தனை ரமண பக்தர்களும் சொல்லக்கூடிய ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய அப்படிங்கிற மந்திரம் இந்த உலகுக்கு கிடைச்சது. ஒரு முறை ஒரு வெளிநாட்டவர் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து தியானம் பண்ணக்கூடியவர் ரமணர்கிட்ட கேட்டாரு, எப்பவுமே உங்களோட ரூபத்தை நான் மனக்கண்ணில் நினைக்கும் போது உங்க ரூபம் அப்படியே தெரியும், அதவே நான் தியானம் பண்ணிக்கிட்டே உங்க மந்திரத்தை நான் சொல்லுவேன், இப்ப எப்ப நினைச்சாலும் உங்க ரூபம் எனக்கு வரமாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ரமணர் சொல்றாரு, ரூபம் தெரியலன்னா பரவாயில்ல, நாமம் தெரியுதுல்ல அதுலயே சொல்லுங்க, நாமத்திலேயே ரூபம் அடங்கிரும் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமா எல்லா தெய்வங்களும் அவரவருக்குரிய நாமத்தில் அடங்கி இருக்காங்க அப்படிங்கிற உண்மையையும் இங்க வெளிப்படுத்தினாரு. இன்னொரு பக்தர் ரமணாசிரமம் வருவதற்கு முன்பு அவருக்கு ஒரு குரு இருந்தாரு, அவர்கிட்ட மந்திரோபதேசம் பெற்றிருந்தாரு. அந்த மந்திரத்தை தினமும் பல மணி நேரம் ஜபம் செய்து கொண்டே வந்திருந்தார். ரமணரிடம் ரமணரை வழிபட ஆரம்பிச்ச பிறகு நாளடைவுல அந்த மந்திரம் அவன் நினைவிலிருந்து மறந்து போச்சு. அந்த மந்திரம் ஜபம் செய்யறதையும் விட்டுட்டாரு. ஒரு நாள் திடீர்னு தான் ஏதோ குற்றம் பண்ண ஒரு மாதிரி ஒரு உணர்வு. தான் குரு தனக்கு ஒரு மந்திரம் கொடுத்தாரு, அதை சரியா ஜெபிக்கிறது இல்ல, இங்க வந்ததும் அதை மறந்துட்டோன்னு ஒரு நாள் ரமண மகரிஷி தனிமையில இருக்கும் போது அவர் காலில் விழுந்து, பகவானே நான் ஒரு மந்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை நான் மறந்துட்டேன், அதை அப்படியே கைவிட்டுட்டேன், இதுல ஏதாவது குற்றம் இருக்கா, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ரமணர் சொல்றாரு, அந்த மந்திரத்தை நீங்க அளவுக்கு அதிகமாவே ஜபம் பண்ணிட்டீங்க, அதோட பலனாதான் இங்க சேர்ந்திருக்கீங்க, அதனால அதோட தேவை முடிந்ததுனால அதுவே மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்தருக்கும் மனசுல நிம்மதி வந்துச்சு. இது போல் ஒரு முறை ஸ்ரீ வித்யா மந்திரம் கேட்டு மகா பெரியவர்கிட்ட ஒரு வாலிபன் வந்தான். அந்த வாலிபன், நீங்க தான் என்னோட குரு, நீங்க எனக்கு இன்னைக்கு மந்திரோபதேசம் செய்து தரணும், எனக்கு ஸ்ரீ வித்யா ஷோடசி மந்திரம் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். மகா பெரியவா அவனை ஏறிட்டு பார்த்துட்டு நிதானமா கேட்டார், நீ இப்போ என்ன சாதனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் அந்த வாலிபன் சொன்னா, ஜான் உட்ராஃபின் தந்திர நூல்களை எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன், செர்பன் பவர் எனக்கு நெட்டுருவே ஆயிடுச்சு, இது தவிர லலித சகஸ்ரநாம பாராயணம், சௌந்தரிய லகரி, மூக பஞ்சச சதி, ஆனந்த சாகர ஸ்தவம், சியாமலா தண்டகம் அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே போனான். அப்போ பெரியவா இடைமறிச்சு, இது போதும், அம்பாளை தியானம் பண்ணு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த பையனுக்கு எரிச்சலா வந்துச்சு. சாக்தத்துல தான் இவ்வளவு ஊறி இருந்தும் என்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறது கஷ்டம், ஏன் பெரியவா மந்திரோபதேசம் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அதிருப்தியோட அங்கேயே நின்றுகிட்டு இருக்கான். பெரியவா எனக்கு கட்டாயம் மந்திரோபதேசம் செய்யணும், அதற்காகவே நாள் பார்த்துண்டு இன்னைக்கு நான் வந்திருக்கேன், உபதேசம் பெறாம நான் போக மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கடுமையான குரல்லே சொல்றான். மகா பெரியவர் சிறிது நேரம் மௌனமா இருந்தாங்க. உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்டார். இல்ல அப்படின்னா அந்த பையன். பசி எடுத்தா என்னென்ன சாப்பிடுவ? சாதம், குழம்பு, கூட்டுக்கறி, அவியல், அப்பளம், ரசம், மோர். சரி, உங்க அம்மா நீ பிறந்த அன்னைக்கே சாதம் போட்டாங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவா. இல்ல, பால் தான் கொடுத்தாங்க. சரி, அப்புறம் நாளாக கொஞ்சம் பருப்பையும் சாதத்தையும் பிசைஞ்சு ஊட்டுனாங்க. நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் இட்லி தோசையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாரு மகா பெரியவர். பிறந்த அன்னைக்கே ஜீரணம் ஆகாது பெரியவா, குழந்தைகளுக்கு ஒத்துக்காது, கெடுதல் பண்ணும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்போ மகா பெரியவர் சொல்றாரு, மந்திரங்களுக்கு ஜீவசக்தி உண்டு, கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலையாக தேகம் முழுவதும் பரவும், அதை குழந்தைகளால தாங்கிக்க முடியாது. பால் குடிக்கிற அதே குழந்தை தக்க வளர்ச்சி ஏற்பட்டதும் சாதம் சாம்பாரு சாப்பிடும் இல்லையா, உனக்கு இப்ப பால பருவம், பால் பருவம், காத்துண்டிரு,
சாத பருவம் வரும், அப்போ உனக்கு சாதம் ஊட்டுவதற்கு ஒருவர் வந்து சேருவார் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். இதன் மூலமா ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லும் போதும் ஒரு தெய்வீக அதிர்வு நம்ம உடம்புக்குள்ள எல்லாம் பரவுது, அது ஆட்கொள்ளுது, குறிப்பிட்ட பருவத்துல அது நமக்கு வெளிப்படுது, சக்தியை காட்டுதுங்கிறத மகா பெரியவர் தெரிவிக்கிறாரு. இது போல உலகெங்கும் இருக்கின்ற யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய பக்தர்களின் ஜீவ மந்திரமானது யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா அப்படிங்கிறது. இந்த மந்திரத்தை உலகுக்கு கொடுத்தது யோகி ராம் சுரத்குமார் அவர்கள் தான். அவர் இந்த மந்திரத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, இன்னைக்கு ஒரு அருமையான நாமத்தை என் தந்தை உலகுக்கு கொடுத்திருக்காரு. இந்த நாமத்தை ஒருத்தன் சொல்றான்னா என் தந்தையிடமிருந்து எப்படியாவது எந்த வழியிலாவது அவனுக்கு உதவி வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சத்தியமிட்டு சொல்றாரு. இன்று வரை இவர் கொடுத்த இந்த மந்திரமானது அனைத்து பக்தர்களாலும் ஜெபிக்கப்பட்டு வருகிறது. இதே போல மந்திரத்தின் மகிமையை உணர்த்தும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஸ்ரீ அன்னையின் வாழ்விலும் உண்டு. ஒரு நாள் அன்னைக்கு தியான்கிறவரு அன்னைக்கு உடலை விட்டு வெளியேறி சூட்சும உலகத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அன்னை சூட்சும உலகத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஸ்தூல உடம்புக்கும் சூட்சும சரீரத்துக்கு இடையே ஒரு இணைப்பு பாலமா ஒரு சக்தி வடிவத்துல ஒரு பிணைப்பு இருக்கு. சூட்சும சரீரத்துல நான் சஞ்சரிக்கும் போது இந்த உலகத்துல என்னைய தடுக்கிற சக்திங்கிறது எதுவும் கிடையாது, நான் சுதந்திரமா எல்லா இடங்களுக்கும் போய் வருவேன் அப்படின்னு ஸ்ரீ அன்னை சொல்றாங்க. அன்றொரு நாள் ஒரு முக்கியமான உலகத்துல அவங்க சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மிகுந்த பிரகாசத்தோடு தங்க நிறத்துல ஒரு மந்திரம் எழுதப்பட்டிருந்தது. அன்னை அத ஜீவ மந்திரம், அதாவது மந்த்ரா ஆஃப் லைஃப் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு அப்போது சமஸ்கிருதம் தெரியாது, ஆனா அந்த மந்திரம் சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்கு. அன்னை அந்த மந்திரத்தை பார்த்த உடனே சிருஷ்டியில இது ஒரு மிகப்பெரிய ரகசியம்ங்கிறது அவங்களுக்கு உணர்ந்துட்டாங்க. உடனே அந்த மந்திரத்தை வரி வடிவத்துல மனசுல பதிய வச்சுக்கிட்டாங்க. அதே நேரத்துல இது ரொம்ப ரகசியமானது, தனக்கு பயிற்சி கொடுக்கிற தியானுக்கு இதை கொடுக்க முடியாதுங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த சூட்சும உலகத்திலிருந்து அவங்க வெளியேறி வந்துகிட்டு இருக்கும் போது தியான் அந்த மந்திரத்தை தன்கிட்ட கொடுக்கும்படி வற்புறுத்துறாரு. அன்னை அதை மறுக்கிறாங்க. அன்னையோட உடல் தரையில கிடக்கு, இவங்க சூட்சும உலகத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் தியான் மிரட்டுறாரு. ஏன்னா அவரோட தலைமையில தான் அந்த பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. அவர் அவ்வளவு வலியுறுத்தியும் அன்னை அந்த மந்திரத்தை தர முடியாதுன்னு உறுதியா சொல்லும் போது அதிரும்படியாக ஒரு செயலை தியான் செய்கிறார். என்ன பண்ணாருன்னா அன்னையோட சூட்சும உடம்புக்கும் ஜட உடலுக்கும் இடையே இருக்கிற பிணைப்பை துண்டிச்சிட்டாரு. இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அன்னை சூட்சும உலகத்திலேயே சிக்கிக்கொள்ள நேரிடும். இந்த உலகத்துல அவங்களுடைய ஜட உடலானது இறந்ததாக கருதப்படும். ஆனாலும் அன்னை கலங்கவில்லை. தன் வாழ்நாள் முடிந்து விட்டது என்று பூரணமாக தெரிந்த பொழுதும் அன்னை தன் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை, பதற்றம் அடையவும் இல்லை. ஒரு கணம் தியான் திகைச்சு போனாரு. தான் செய்த காரியத்தின் கோரத்தை தானே உணர்ந்தவர் போல மீண்டும் துண்டிப்பை ஏற்படுத்தினார். இந்த சிக்னல் அங்க டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி. இதன் மூலமாக சூட்சும உலகத்திலிருந்து மறுபடியும் அந்த இணைப்பின் மூலமாக தனது பூத உடலுக்குள் அன்னை இணைந்து கொண்டார். வெகு காலத்துக்கு பிறகு அன்னை பாண்டிச்சேரிக்கு அரவிந்தரை தரிசனம் செய்த போது அரவிந்தருக்கு அந்த மந்திரத்தை கொடுத்தார். இதுபோல உலகை காக்கும் பரந்தாமனான ஸ்ரீமன் நாராயணனுக்கே ராமாவதாரத்தில் ராவணனை வீழ்த்துவதற்காக அகத்தியர் மூலமாக ஆதித்ய ஹிருதயம் என்ற மந்திரம் தேவைப்பட்டது. மந்திரத்தின் மூலமாக தெய்வ பிறவிகளும் மானிடர்களும் சித்தர்களும் அளவற்ற சாதனைகளை அடைகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.